இந்தியால புதுதாக ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க POCO M6 Plus 5Gன்ற பேர்ல. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல பல விதமான விஷயங்கள் இருக்கு. அது என்னன்றதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? அன்பாக்ஸ் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா கேஸ் தனியா வருது. ஆக்சுவலி எல்லாம் அன்பாக்சிங் எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஏப்ரல் ஃபூல். சரி, என்னென்ன வருதுன்றதை மட்டும் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கிளேஸ் குவாலிட்டி பரவாயில்ல. அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா புக்லெட், சிம் வச்சுட்டு பின் இருக்கு, அண்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கூடவே டைப் சிக்கான கேபிளுமே வந்துருதுங்க. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் இதில் ப்ரீமியம் டியூல் கிளாஸ் டிசைன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரிங்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும், ரிங் ஃபிளாஷ் டிசைன் அப்படி வந்து சொல்கிறாங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 200 கிராம் கண்டிப்பாக இருக்கும் தான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி எவ்வளோ வருதுன்றது வந்து பார்த்துருக்கேன். ஃபிசிக்கல் ஓரியும் பார்த்தீங்கன்னா வலது பக்கமாக பவர் பட்டன் இருக்கு. அதுவே தான் ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் இருக்கு. அதுக்கு மேலே நமக்கு வால்யூம் பக்கம் கீஸ் கொடுத்துருக்காங்க. டாப்ல பாத்தீங்கன்னா IR பிளாஸ்டர் இருக்கு, 3.5mm ஜாக் இருக்கு. அப்ப பட்ஜெட் ஸ்மார்ட் போன் புரிஞ்சுக்கலாம். இடது பக்கமாக நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் கீழ் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் இருக்கு. அண்ட் இந்த செக்மெண்ட்ல இது ஒரு பெரிய டிஸ்பிளேங்க. 6.79 இன்ச்க்கான டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. LCD டிஸ்பிளே தான், Full HD Plus ரெசல்யூஷனோட வருது. அண்ட் நமக்கு HBM வந்து பாத்தீங்கன்னா 550 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வந்து கொடுக்குறாங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனுமே இருக்கு. வைட் வைன் L1 கான சப்போர்ட்டுமே இதுல வருது. இன்டோர்ல பிரைட்னஸ் மற்ற விஷயங்கள்லாம் பிரச்சனை இருக்காது. அவுட்டோர்ல ஓரளவுக்கு தான் வந்திருக்கும். சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நீங்களே கேளுங்க. ஓரளவுக்கு லவுண்டா இருக்குங்க சிங்கிள் ஸ்பீக்கரை கன்சிடர் பண்ணும்போது. Snapdragon 4 Gen 2 AI ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இது 4 நானோமீட்டர் டெக்னாலஜில பில்ட் பண்ண ப்ராசஸர். 2 பிரைமரி கோர்ஸ் இருக்கு. இது பவர்ஃபுல் கோர் அண்ட் 6 எஃபிஷியன்சி கோருமே இருக்கு. AnTuTu-ல எங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 4.5 lakhs கிட்ட வருது, which is good. அண்ட் CPU throttling பொறுத்த வரைக்குமே 78% வருது. இதுவுமே ஒரு நல்ல ஸ்கோர் தான். சரி, 3D எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட்ல ஸ்டெபிலிட்டி எவ்வளவு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா 95.3% வந்திருக்கு. RAM மற்றும் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 68 அப்படின்ற RAM வேரியன்ட் வருது. 128GB மாடல் தான் காமன். LPDDR4 கான RAM டைப் வருது. அண்ட் UFS 2.2 கான ஸ்டோரேஜ் டைப் வந்து கொடுக்குறாங்க. IP53 கான ரேட்டிங்குமே இதுல இருக்கு. 5030 mAh கான பேட்டரி, 33 வாட் கான ஃபாஸ்ட் சார்ஜர். அது பாக்ஸ்லயே தராங்க. மத்த பிராண்ட்ஸ் பார்த்து ஒரு சில பேர் வந்து தெரிஞ்சுக்கணும். முதலாக POCO உடைய M சீரிஸ்ல Android 14 மேல இருக்கக்கூடிய HyperOS இதுல வந்து தந்திருக்கிறதா சொல்றாங்க. பார்க்கிறதுக்கு யூஸ் பண்ணும்போதெல்லாம் ஓரளவுக்கு வந்து ஸ்மூத்தா தான் இருக்கு. 2 OS அப்டேட் அண்ட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி தரதா சொல்லியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும், பட்ஜெட் என்னன்னு தெரியல எனக்கு, இன்னும் எக்ஸாக்ட் பிரைசிங் தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 15,000 ரூபாய்க்குள்ள வந்துருன்றது போல தான் சொல்லிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட் பிரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்க. அந்த பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் போனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் பின்பக்கமாக 2 கேமராஸ் இருக்கு. 108 மெகாபிக்சலுக்கான சாம்சங் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ தான். அண்ட் செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் 13 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்திருக்காங்க. நாங்க எடுத்த சாம்பிள் இமேஜஸ் சோர்ஸ்ல வந்து காமிக்கிறேன். சோ ஓரளவுக்கு இந்த செக்மெண்ட்ல நீங்க பாக்கும்போது ஓரளவுக்கு சன்லைட் நல்லா இருந்ததுன்னா ஓரளவுக்கு வந்து வந்துரும். பட் மத்தபடி நாங்க எடுக்கும்போது கொஞ்சம் க்ளௌடியா தான் வந்து இருந்துச்சு. கலர்ஸ் எல்லாம் பாருங்க, ஓரளவுக்கு அந்த நார்மல் கலர் என்னவோ அதே அளவுக்கு இல்ல அதோட கொஞ்சம் கம்மி தான் வந்து வரும். மத்தபடி உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட்ல ஓரளவுக்கு டக்குன்னு அப்படியே எடுத்து பாத்தீங்கன்னா பரவாயில்லையே அப்படின்னு வந்து தோணும். பட் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் எட்ஜ் டிரெக்ஷன்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா பரவாயில்லை அப்படின்ற மாதிரி தோணும். அண்ட் இது கூடவே நமக்கு POCO Buds X1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த TWS வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு கலர் காம்பினேஷன்ல இருந்தது. பில் குவாலிட்டி நல்லா இருக்கு. அண்ட் காதல ஃபிட் ஆகுறதுமே வந்து நல்லா வந்து ஃபிட் ஆகுது. அண்ட் இதோடைய டிரைவர் அப்படின்னு பார்க்கும்போது 12.4mm கான டைனமிக் டைட்டானியம் டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரதா சொல்றாங்க. 40 டெசிபிள்ஸ்க்கான ஹைபிரிட் ANC வந்து இருக்கு. அண்ட் 36 மணி நேரத்துக்கான பேட்டரி பேக்கப் வரும்னு சொல்றாங்க. ஸோ இப்போதான் ஓப்பன் பண்ணி டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கோம். ஸோ யூஸ் பண்ண வரைக்கும் சவுண்ட் குவாலிட்டி வந்து பரவாயில்ல. பேட்டரியை மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. IP54 கான ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. Google உடைய ஃபாஸ்ட் பேர் கான சப்போர்ட்டுமே இதுல வருது. மத்தபடி உங்களுக்கு டச் கண்ட்ரோல், சிங்கிள், டபுள் அண்ட் ட்ரிபிள் டேப் கான ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. குவாட் மைக் செட்டப்போட உங்களுக்கு AI ENC கான சப்போர்ட்டுமே வந்து இருக்குது. நாங்க டெஸ்ட் பண்ண வரைக்கும் அது நல்லாவே இருந்தது. 2 ப்ராடக்ட்டோட சேல் டேட்டும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு Flipkart வந்து போகும்போது எக்ஸாக்ட் பிரைசிங் என்னன்றது டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், செக் பண்ணி பாருங்க. அந்த பிரைசிங்க்கு இந்த 2 ப்ராடக்ட்டும் ஓகேன்னு நினைக்கிறீங்களா, என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்கள் ஷேர் பண்ணுங்க.